Okay, hi. I think already it's going too length, but let's see some important problems and wrap with this video. Okay, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து I have done few things. Same thing. ஓகே, ஒரு புது ஃபீச்சர் கார்ட் காம்பனன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுவீங்க? git checkout/b feature card component. Okay, I'm going to create a card component and I have added a என்ன பண்ணிங்கன்னா ஒரு div class cardன்னு போட்டுட்டு அது உள்ள இந்த கான்டாக்ட் செக்ஷனை தூக்கி போட்டுட்டேன். அவ்வளோதான். ஓகேவா? and I have added some styles for it so that how it looks is இந்த மாதிரி. Okay, I have a small card component like this. Okay, so this is my change. Okay, இப்போ என்னன்னா இதை வந்து என்னுடைய மேனேஜர் வந்து like I'm going to commit. Okay, I have two changes. Okay, so git add, let's say git add git commit /m card component added git push origin. Okay, now I'm pushing. Okay, okay, so இப்போ என்னன்னா we have a card component, right? feature card component ஒன்று இருக்குது. cool, இதை இது பண்ணிவிட்டு இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா we have a new feature branch and we can make compare and make pull request, correct? okay, but இப்போ ஒரு ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா லெட்ஸ் சே நான் இப்போ இதை பண்ணிட்டேன், ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்னா instead of இந்த கலர் I need to make one small change. ஓகேவா? கலர் கூட வேணாம், டெக்ஸ்ட் சேஞ்ச் மேபி என்னன்னா இந்த கான்டாக்ட் இருக்கா, ஸோ இதை வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஸ்மால் டெக்ஸ்ட் சேஞ்ச், ரைட்? ஸோ இதை வந்து நீங்கள் தனி கமிட்டாக போட்டு அது 2 கமிட்டாக இருக்கும். ஓகேவா? இட் வில் பி ஹார்ட் டு ட்ராக், ரைட்? ஒரு சும்மா ஒரு யூஎஸ்ன்னு ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னது, பட் இது கூட நம்ம டெக்ஸ்ட் சேஞ்சுன்னு கமிட் பண்ணலாம். ஏன்னா மேபி இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ட் இட் யூ கேன் ரிவர்ட் இட். லெட்ஸ் சே ஒரு ஸ்மால் திங் மேபி இப்போ இதை எடுத்துக்கலாமே. ஓகே, ஆஃப்டர் கமிட்டிங் யூ ஃபீல் லைக் இது வந்து ஒரு பேடிங் வந்து ஒரு 1 REM பதிலாக 1.3 REM இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, யூ ஃபீல் லைக் திஸ். வாட் யூ வில் டூ, இதை தனி கமிட்டாக பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் போய்ட்டு git add கொடுத்துட்டு, ஓகேவா, இது வந்து இந்த சேஞ்சஸை வந்து ஓகே, ஸோ இப்போ இதில் போய்ட்டு என்ன பண்ணலான்னா git add கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னா நீங்கள் git commit கொடுப்பீங்களா, இந்த தடவை வந்து /m கொடுக்காம git commit /AEAMEND amend. ஓகே, ஜஸ்ட் amend it ஸோ தட் என்ன ஆகும்னா amend ஆகும். ஓகேவா? ஃபார் யூ உங்களுக்கு இப்பெல்லாம் வராது. நான் வந்து ஓகே, ஸோ உங்களுக்கு இப்பெல்லாம் வராது. நான் வந்து என்னோடய டெர்மினலில் இதை வந்து இதாக இருக்குது நானோ. ஓகே, ஐம் யூஸிங் நானோஸ் டெர்மினல், ஸோ தட் அது வந்திருக்கு. உங்களுக்கு இது மாதிரிலாம் வராது. ஸோ யூஸ்வலி வாட் ஐ வில் டூ இஸ் ஐ கேன் ரைட் மை திங்ஸ். உங்களுக்கு இப்பெல்லாம் வராது. நானோ டெர்மினல் நீங்கள் இது பண்ணியிருந்தா மட்டும் வரும். ஜென்ரலி வாட் இட் இஸ் இட்ஸ் amend this commit. ஓகே, commit amend பண்ணிவிட்டு இப்போ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறோன்னா git push origin. இப்போ ஒரு ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், amend பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னா amending is nothing but rewriting the history. ஓகே, போன கமிட் இருக்குல்ல அதுலேயே இந்த சேஞ்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு கமிட் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி பண்ண கமிட்டில் அப்படியே அந்த சேஞ்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் git push origin இப்படி போடுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கெட் an error. ஓகே, இட் வில் சே சம்திங் லைக் அப்ஸ்ட்ரீம் ரிமோட் அப்ஸ்ட்ரீம் வந்து நாட் அட் இன் சிங்க் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் காமன் எரர் யூ வில் கெட். ஓகே, ஆஃபன். ஓகே, இப்போ என்ன சொல்லுது, அப்டேட்ஸ் ஆர் ரிஜெக்டட் பிகாஸ் டாப் ஆஃப் யுவர் பிரான்ச் இஸ் பிஹைண்ட். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு ஃபஸ்ட் மேக் git pull அண்ட் தென் யூ ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லி ஓகே. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா இது என்ன சொல்லுதுன்னா சில சேஞ்சஸ்லாம் வந்துட்டு அந்த பிரான்ச்சில் இருக்க சில சேஞ்சஸ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஸ்வலாக அந்த எரர் வந்து 2 ரீசனுக்காக வரலாம். ஒன்று வந்து அங்கே இருக்க சேஞ்சஸ் நீங்கள் என்ன புல் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த எரர் வரும். புல் பண்ணாமல் இன்னும் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்ட்ராட்டஜி வச்சு பாருங்கள். மாஸ்டர் பிரான்ச் மெர்ஜ் பண்ணிட்டோம், ஒரு பிரான்ச் ஃபீச்சர் பிரான்ச்சை மாஸ்டர் பிரான்ச்சில் மெர்ஜ் பண்ணிட்டு இங்கே வரும். அந்த மாஸ்டரில் அந்த சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஏதோ சேஞ்சஸ் பண்ணிட்டு அதை git push பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த எரர் வரும். ஓகேவா? ஏன் வருது,
அந்த மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்க சேஞ்சஸ் இன்னும் இங்கே இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் புது சேஞ்சஸை எழுத பார்க்குறீங்க. ஸோ அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை புல் பண்ணிக்கோங்க அந்த சேஞ்சஸை. அதுக்கப்புறமா புஷ் பண்ணிங்கன்னா தான் என்ன பண்ணுவோம், ரெண்டும் சிங்கில் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதை பண்ண சொல்லுது. இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணணும், அப்போ அங்கே என்ன பண்ணணும், நீங்கள் கிட் புல் பண்ணி அந்த சேஞ்சஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிட் புஷ் பண்ணணும். இங்கே வந்து இந்த பிளேஸில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேணும்னே ஓவர் ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா கிட் புஷ் ஆரிஜின், சாரி ஃபார் தட், கிட் புஷ் ஆரிஜின், ஓகேவா, மாஸ்டர் உங்களோட, சாரி மாஸ்டர் இல்லை, இது என்ன பிரான்ச், ஃபீச்சர் கார்டு காம்பனன்ட் பிரான்ச், ஓகேவா, ஸ்லாஷ் ஃபோர்ஸ், ஓகேவா, ஸ்லாஷ் ஃபோர்ஸ் ஃப்ளாக் ஃபோர்ஸ் புஷ் பண்ணுவோம். இப்போ இதை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா இது வந்து ஃபோர்ஸாக புஷ் பண்ணிடுவாங்க. லைக் எங்கன்னா ரிமோட்டுக்கு, லைக் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களாக வாண்டடாக சொல்கிறீங்க, இட்ஸ் ஓகே ஃபார் மீ டு புஷ் திஸ் சேஞ்சஸ், ஓகே ஈவன் தோ இட்ஸ் நாட் இன் சிங்க் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, now if you go and see here there won't be no extra commit. ஓகே, எந்த எக்ஸ்ட்ரா கமிட்டும் இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபீச்சர் கார்டு காம்பனண்ட்டை இது பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கார்டு காம்பனன்ட் ஆடட், இதுதான் லாஸ்ட் கமிட். ஓகேவா, there won't be any extra commits. ஓகே, தட்ஸ் த மேஜர் திங். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணி புல் ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கேன் கெட் தட் மேட்ச்ட். ஓகே, ஸோ திஸ் த மேஜர் திங். ஓகே, இஃப் யூ கோ அண்ட் see here கார்டு காம்பனன்ட் ஆடட் தான் லாஸ்ட் கமிட். ஓகேவா, எதுவும் புதுசாக எதுவும் இது வரல, நியூ கமிட் எதுவும் இதாகல. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, if you see here merge UI ஒரு மெர்ஜ் கமிட் இருக்கா. ஸோ இது வந்து என்னென்னா இது நீங்கள் பண்ணல, இது எதனால் வந்துச்சுன்னா அந்த ஃபீச்சர் நேவிகேஷன் பிரான்ச்சை மெர்ஜ் பண்ணனால ஒரு மெர்ஜ் கமிட் ஆச்சு. இப்போ இமேஜின் a பிக் ப்ராஜெக்ட் வித் மோர் தென் 50 branches 60 branches, இது மாதிரி நிறைய மெர்ஜ் கமிட்ஸ் வரும். ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் இல்லை ஒவ்வொரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி மெர்ஜ் கமிட்ஸ் வரும். பட் திஸ் டசன்ட் மேக் மச் சென்ஸ், ரைட்? இது தேவையில்லை, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு இதில் இருக்குது. ஸோ இந்த கமிட் தேவையில்லை. ஓகேவா, ஸோ ஹவு டு அவாய்ட் தட், லைக் certain companies will try to avoid that. how to avoid that அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை புல் ரெக்வஸ்ட் மேக் பண்ணி இந்த பிரான்ச்சை மெர்ஜ் பண்ணிடுவோம். ஸோ கார்டு காம்பனன்ட் வேலை ஐ வில் லீவ் த கமெண்ட் டைப் எதுவும் கொடுக்காம ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் அ புல் ரெக்வஸ்ட். பட் இப்படி பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் எவ்ரிதிங், தட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, செக்கிங் த எபிலிட்டி டு மெர்ஜ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு இட் வில் டெல் யூ லைக் there is a conflict, no conflict. So let me merge this. எதுக்கு மெர்ஜ் பண்ணுறோம் செக் பண்ணிக்கணும். நான் பண்ணுற மாதிரி லைக் இது there are only 2 branches now. ஸோ அதனால் நான் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி மெர்ஜ்ட். இப்போ என்னென்னா க்ளப் ஹவுஸ் வெப் போங்க. இப்போ வந்து there will be 2 branches. ஏன்னா நான் இன்னொரு பிரான்ச்சை டெலீட் பண்ணல. பட் ஹியர் there is a கார்டு காம்பனன்ட் மெர்ஜ் பண்ணப்பட்டிருக்க ஒரு கமிட் இருக்குது. கரெக்டாக? ஓகே, பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் போயிட்டு இப்போ நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, கிட் செக் அவுட், இப்போ மாஸ்டரில் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா கிட் செக் அவுட் மாஸ்டருக்கு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஒரு கிட் புல் பண்ணிட்டு தான் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிட் புல் ஆரிஜின் மாஸ்டர், ஓகேவா, அங்கேருந்து புல் பண்ணுறேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ரீபேஸ்னு ஒரு கமெண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இட் ரீரைட்ஸ் த ஹிஸ்ட்ரி, அந்த எக்ஸ்ட்ரா மெர்ஜ் கமிட்டை இது பண்ணும். ஓகேவா, ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேவா, எப்படி அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், திருப்பி போயிட்டு இந்த 1.6 REM பேடிங்கை வந்து ஐம் சேஞ்சிங் இட் 1 REM இட் செல்ஃப், எங்கன்னா டேரெக்டாக இதுலேயே பண்ணுறேன். ஓகேவா, இப்போ கிட் ஆடு, ஓகேவா, லெட்ஸ் சே கிட் ஆடு கிட் கமிட் /m என்ன சொல்கிறோம், பேடிங் சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கேன். இல்லைனா பேடிங் சேஞ்ச் யூஸ்வலாக அது வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பட் ஓகே, பேடிங் சேஞ்ச் இப்போ கமிட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஐ மிஸ்டேக்கன்லி கமிட்டட், ஐ டோன்ட் நோ லைக் லேட்டஸ்ட் மாஸ்டர்னு புல்லே பண்ணல. ஓகேவா, இப்போ திருப்பி அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ if I try to git push origin masterனா you will get that problem. என்ன ப்ராப்ளம்னா your remote upstream is not in sync அந்த இது. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லுது, கிட் புல் பண்ணி அதுக்கப்புறம் புஷ் பண்ண சொல்லுது. கரெக்டாக? ஸோ இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன், கிட் புல் பண்ணுறேன்னு வைக்கிறேன். கிட் புல் ஆரிஜின் பண்ணனா என்ன ஆகுனா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கமிட் வரும், 2 கமிட் இதாகும். ஓகேவா, நம்ம அதை பண்ணி பார்க்கலாமா, இல்லை இன்னொரு தடவை இது பண்ணலாமா, இல்லை வேணாம். ஓகே, ஸோ இஃப் ஐ டூ தட் யூ வில் கெட் 2 கமிட்ஸ். இன்ஸ்டெட் வாட் ஐம் டூயிங், ரீபேஸ் கிட் புல் ஆரிஜின் ரீபேஸ் பண்ணுறேன். ஸோ தேட் என்ன ஆகுனா இட் ஓவர் ரைட்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா மெர்ஜ் கமிட்லாம் எடுக்காமல் ஆன் டாப் ஆஃப் தட் இட் வில் ஒர்க். இங்கே இருந்து சேஞ்சஸ் வாங்கி டாப் ஆஃப் தட் இட் வில் ஒர்க். ஓகேவா,
ஸோ இப்போ என்னாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ரீபேஸ்ட் அண்ட் அப்டேட்டட் தட் ஹெட். ஓகேவா. நவ் இஃப் ஐ ட்ரை டு கிட் புஷ் origin, now if I try to git push origin masterனா நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், git pull rebase பண்ணியிருக்கேன்னா. ஸோ ஐ ஹவ் டு புஷ் இப்போ புஷ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய இதை போய் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பிரான்ச்சை போய் பார்த்தீங்கன்னா, there will be only one commit padding change. ஓகேவா. there won't be any extra merge commits. நீங்கள் இது வந்து இது ரீபேஸ் இல்லாமல் பண்ணி பாருங்கள். you will see one extra merge commit also. Okay. Without rebase try and you will know. Okay. So there are only 8 commits. Okay. இது வந்து merge card component பண்ணது அவ்வளோதான். Okay. There won't be any extra merge commits. Without that you can try on your own. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். Without that you will see that. Okay. So you know now what you know. இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம். ஒன்று how to rebase it and how to amend changes அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக. ஓகே கூல். ஸோ ஆல்மோஸ்ட் தட்ஸ் இட். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இதுவே வந்து இட்ஸ் மோர் எனஃப் டு சர்வைவ் வித் கிட். சாரி. ஓகே, okay, so there are two other things which I don't personally use it often, but I wish அதையும் நான் கவர் பண்ணிட்டு. ஸோ just two things. Okay, so what I have done is like I just changed about to about clubhouse. ஸோ இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூஸ்வலாக கிட் ஸ்டேட்டஸ் போடுவீங்க. ஓகேவா. ஓகே, ஸோ கிட் ஸ்டேட்டஸ் போடுவீங்க. கிட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா யூ வில் சி திஸ் ஃபைல் இஸ் சேஞ்ச், பட் வாட் இஸ் சேஞ்ச் இன் தட் அப்படின்னு நமக்கு தெரியாது. கரெக்டாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் சம்திங் கால்ட் அஸ் git diff. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு git diffன்னு போட்டோன்னா it will show. Okay, I know it's hard to try, like I don't use it often, but it will show. Aboutங்கிறத நான் about clubhouse மாற்றிருக்கேன். ஓகேவா. பட் now this diff is very handy than that, right? ஸோ இந்த டிஃப்லே ட்ராக் பண்ணிக்கலாம். பட் just wanted to say the same thing தான் டெர்மினலில் பார்க்குறதுனா few may prefer. Okay, so that I told you. Okay, so this is git diff. No, this is no longer needed. Let me delete it. One last thing, this is very important also. Okay, most often you won't work in a project that you create from scratch. இப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுங்க. ஆல்ரெடி அது இருக்கும். ஓகே, யூ ஜஸ்ட் க்ளோன் அண்ட் யூ வில் ஒர்க் ஆன் இட், ரைட்? ஓகே, நவ் பட் தேர் இஸ் ஒன் திங் விச் யூ மைட் நீட் இன் யுவர் பர்சனல் டெவலப்மெண்ட். என்னென்னா, நீங்கள் கிட்னா என்னென்ன இப்போ தெரிஞ்சிருக்காது, ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஹவு கேன் ஐ மூவ் தட் ப்ராஜெக்ட் டு கிட் அப், எப்படி அந்த ப்ராஜெக்டை கிட்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களோட பண்ணாலே, லைக் லோக்கலில் உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ நம்ம வச்சுருக்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிட்டில் போடும். ஐ வில் சஜஸ்ட் யூ டு புட் இட். ஓகே, ஸோ வாட் எவர் யூ ஹேவ் இன் யுவர் லோக்கல், டோன்ட் டம்ப் இட். அப்படி வச்சு காலம் தள்ளி அதில் எப்படி சொல்லலாம், கம்ப்யூட்டர் அழிஞ்சு போக விடாமல் ப்ளீஸ் புட் இட் இன் யுவர் கிட்டப் ப்ரொஃபைல். ஓகே, இட்ஸ் மோர் லைக் அ போர்ட்ஃபோலியோ, ஸோ வி கேன் மெயின்டைன் இட். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் ஐ வில் டூ, இந்த கிளப் ஹவுஸ் வெப் இருக்குல்ல, ஸோ ஐ வில் கிரியேட் ஒன் நியூ திங். ஓகே, லெட் மீ கிரியேட் ஒன் நியூ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் திங் என்ன பண்ண போகிறோம்னா, ஐ வில் கிரியேட் ஒன் நியூ ரெபாசிட்ரி. ஓகே, லெட்ஸ் சே ஐ எம் கிரியேட்டிங் எ நியூ ரெபாசிட்ரி. அதை கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், லெட் மீ க்ளோஸ் திஸ். ஓகே, லெட்ஸ் சே மை மேனேஜர் ஆஸ்க் மீ டு கிரியேட் ஒன் நியூ, I have already one project. ஓகே, ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து லெட்ஸ் சே ஐ ஹாவ் ஒன் கிளப் ஹவுஸ், லெட்ஸ் சே ஐ ஹாவ் ஒன் கிளப் ஹவுஸ் லாக்ஸ். ஓகே, கிளப் ஹவுஸ் லாக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சாரி, ஒரு ப்ராஜெக்ட் விச் இஸ் நத்திங் பட் அ லாக் மாடியூல். ஓகே, ஆல்ரெடி இந்த இது இருக்குது. ஓகே, அண்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ, லெட் மீ ஜஸ்ட், oh my god, இதை போட்டுட்டு let me just have some, say for example this is an existing project. ஓகே, இப்போ நான் கிட்டப்லேருந்து க்ளோன் பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு இந்த இதை ஓப்பன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் லெட்ஸ் சே ஐ ஹாவ் சம்திங். ஓகே, இதில் வந்து index.html, there is a file. Okay, there is only one file, index.html. Okay, and there is only one h3, is nothing but logs of, or let's say clubhouse daily logs.
you will hear all these things in a village. Okay, clubhouse daily logs. Okay, so இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா no git being tracked, right? Because இது git repoவே இல்லை. Okay, but let's say I have this repo with me. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை போயிட்டு same thing I'm creating clubhouse logs. Okay, so this is nothing but logs module. Okay, public repo. I'm going to add a readme. No need to add a readme. Okay, let me just create this. Okay, now how to push an existing repository through command line they are giving, right? So what you have to do is these things, just make this git remote add origin. Okay, just copy all these things and you have to do that. That's it. Okay, so let me copy all these things and new window, clubhouse logs. Let's open this project. It should take some time to reflect. Okay, I got this. Okay, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட integrated terminal open பண்ணிக்கிறேன். Mac itself is a bit slow because lots of things are running in my background. Okay, so இப்போ எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, let me do it one by one. Okay, git remote add origin. This is the command to add existing repository. So this is my GitHub URL. Sorry, GitHub இப்போ நான் create பண்ண repo URL, remote URL இதுதான். ஸோ நான் என்ன பண்ணேன், git remote add origin இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு git remote add origin போட்டு என்ட்ரு கொடுத்துட்றோம். இட் இஸ் நாட் எ git ரெபாசிட்டரின்னு சொல்லுது கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால், யூ ஹேவ் டு இனிஷியலைஸ் எ git ரெபாசிட்டரி, git init. ஓகே, it initialized a git repository. now git changes are being tracked. இப்போ போயிட்டு git remote add origin கொடுத்தீங்கன்னா இந்த origin add ஆயிரும். ஓகேவா, now you can what you can do is git add git commit. அதில் வந்து மாஸ்டர் பிரான்ச்சை மெயின்னு மாற்றிருக்காங்க, பட் I'm not going to do anything. Okay, so simply logs module init. Let me add initialize thing, then git push origin master. நான் மாஸ்டர்னே வச்சுக்கிறேன், மெயின் மாற்றலை. So now I am pushing this. Let's see what happens. Okay, so things got pushed. இப்போ போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா I got that file, right? Super. Then you can add a readme. You can also do things via this UI, but I would not suggest you like command line second கணக்கில் முடியாத விஷயம் எதுக்கு போட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. Okay, that's it. Cool, that's it. We have covered almost everything. எப்படி ஒரு புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறது, எப்படி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை புஷ் பண்ணுறது. Yeah, so that's it. Okay, hope you will find all this useful, but நான் கொஞ்சம் lengthy தான், I accept it, but there are so many things to tell. Like இது தவிரவும் இன்னும் நிறைய இருக்கு. You might learn what is merge, what is git merge, what is git squashing commits and all that. Okay, I'll add one more video. Okay, about maybe in future I'll add what is squashing, what are atomic commits. தனியாக ஒரு வீடியோ அட்டாமிக் கமிட்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வாட் இஸ் ஸ்குவாஷிங் சொல்கிறேன். அப்புறம் வாட் ஆர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் ரைட்டிங் எ கமிட் திங். தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் இன் திஸ். ஓகே, அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இட் வில் மேக் அ பிக் இம்பேக்ட். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் 5 to 6 candidates and you will stand out of them if you have good commit. And not only that, it makes developer life easier. If you are a developer, okay, it's more like give respect and take respect. Mari, you have to follow best practices, then only you have to make things useful and easier for other developers so that they will also follow the same and you will get only what you give, right? So those things, we'll see all those things in detail in coming videos. Actually this itself a big it became more than 1 hour course time, correct? 40 plus 30 plus 20 years. Okay, then in addition to that I have written some blog with the same thing what I like இன்னும் கொஞ்சம் in-depth இதில் எழுதியிருப்பேன். So I'll also share this blog link in the URL. You can take a look, read it, and if you prefer text version. Okay, thank you.